தூத்துக்குடி ஆதி பராசக்தி நகர் மேற்கு நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நகரம் தூத்துக்குடி மாநகராட்சி ஆதி பராசக்தி நகர் மேற்கு. இந்த நகரில் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பாக ஒரு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பூங்கா எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் சமீபத்தில் இந்த பூங்காவினுடைய மின்சார வயர்கள் அருந்து இங்கு தீப்பற்றி இருக்கிறது. இங்கு உள்ள குடிநீர் வாட்டர் தொட்டி முழுமையாக சேதாரமடைந்திருக்கிறது. இந்த பூங்காவினுடைய சில மரங்களும் இந்த தீ பிடிப்பதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எதற்காக தூத்துக்குடி மாநகராட்சி இந்த பூங்காவை பராமரிக்கவில்லை என்று காரணம் தெரியவில்லை. இந்த பகுதியில் சுமார் 3 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு எந்த ஒரு பூங்கா வசதியும் நடைபயிற்சியும் கிடையாது. ஆனால் இங்கு பெருவாரியான மக்கள் குடியிருந்து வருகிறார்கள். இதற்கு பக்கத்திலே அழகர் மேல்நிலைப்பள்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளி அமைந்திருக்கிறது. இதன் அந்த புறத்திலே புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியும் இருக்கிறது. ஆனால் இந்த பூங்காவினுடைய பராமரிப்புகள் எதுவுமே தொடங்கப்படாதனால இந்த பூங்கா 24 மணி நேரமும் பூட்டப்பட்டே இருக்கிறது. இந்த பூங்காவை பராமரிப்பதற்கு இங்கு பணிக்கு ஆள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்களா இல்லையா என்ற விவரமும் இதுவரை தெரியவில்லை. ஆனால் எப்போதும் இந்த பூங்காவினுடைய கேட்டுகள் பூட்டப்பட்டே இருக்கின்றன. இந்த பூங்காவுக்கு உள்ளே சில மனிதர்கள் உட்காருவதற்காக 2-3 இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்பும் இந்த பூங்கா செயல்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று இதுவரை தெரியவில்லை. எனவே இந்த ஆதிபராசக்தி நகர் மேற்கு நகரில் அமைந்திருக்கும் இந்த பூங்காவை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு மாநகராட்சி கொண்டு வர வேண்டும். இந்த பகுதியினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் எந்தவிதமான காரியமும் இந்த பூங்கா குறித்து இதுவரை அவர் செயல்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை. இப்போது நாம் இந்த தார் ரோட்டில் சென்று இருக்கும் போது பார்த்தால் ஒரு வீடியோ எடுப்பதற்கு முன்பு இந்த பகுதியிலிருந்து ஒரு பாம்பு இந்த ரோட்டை கடந்து செல்கிறது. அது மிகப்பெரிய பாம்பாக தோன்றுகிறது. இதெல்லாம் இந்த பூங்காவிற்குள்ளதான் இப்போது பாம்பு பூச்சிகள் அனைத்தும் இங்கு நிறைந்திருப்பதாக தெரிய வருகிறது. ஏன் இந்த பூங்காவை மாநகராட்சியினுடைய நிதியிலிருந்து முழுமையாக செயல்படுத்தி இந்த பகுதி மக்களுடைய காலை பயிற்சி மாலை பயிற்சிக்கு இந்த பூங்காவை தயார்படுத்தினால் இந்த பூங்கா மிகப்பெரிய அளவிற்கு இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். இந்த பூங்காவை செயல்பட விடாமல் யார் தடுக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை. இந்த பூங்கா மாநகராட்சிக்கு சொந்தமானது என்றால் மாநகராட்சியை செயல்படுத்த முடியாமல் யாராவது தனிநபர்கள் தடுக்க முடியுமா என்ற கேள்வியும் நமக்கு தோன்றுகிறது. எனவே உடனடியாக இந்த பூங்காவை செயல்பாட்டிற்கு கொண்டு வர தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக தூத்துக்குடி மாநகராட்சியை வேண்டுகிறோம். மாநகராட்சி ஆதிபராசக்தி நகர் மேற்கு பகுதியிலே
தூத்துக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமாக இந்த பூங்கா அமைக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த மாநகராட்சியிலே மிகப்பெரிய அளவு இந்த ஏரியாவும் வளர்ச்சி அடைந்து விட்டது. பக்கத்திலே அழகர் மேல்நிலைப்பள்ளி இருக்கிறது. இந்த பக்கத்திலே புனித அந்தோணியார் மேல்நிலைப்பள்ளியும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் நாம் இந்த மழையும் இதற்கு முன்பும் இந்த பூங்கா தொடர்ச்சியாக செயல்படாமலே இருக்கிறது. இந்த பூங்காவினுடைய வரக்கூடிய இந்த மின்சாரத்தினுடைய வயர்கள் அருந்து தீ பிடிச்சிருக்குது. இந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தீ பிடிச்சி கருகி. இதனுடைய வாட்டர் டேங்க் எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கு. இதுல உள்ள உட்கார்றதுக்கெல்லாம் சீட்டு போட்டிருக்காங்க மக்களுக்கு. ஆனா இந்த பூங்கா இப்ப மூடியே வச்சிருக்காங்க. இது ஏன் கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த பூங்கா மூடப்பட்டிருக்கிறது, என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஏதாவது சில தனிநபர்கள் இந்த பூங்காவை அபகரிக்கிறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்னு மாநகராட்சி சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த பகுதியிலே ஆதிபராசக்தி நகரிலே மாமன்ற உறுப்பினரும் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த பூங்கா எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நடைபயிற்சிக்கு கூட எந்த ஒரு இடமும் இங்கே இல்லை. இந்த பூங்காவை சுற்றி ஒரு 3 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே நடைபயிற்சி கிடையாது. அந்த அளவுக்கு இந்த பூங்கா ஒரு நல்ல நடைபயிற்சியாகவும் இங்கு வந்த பகுதியில் உள்ள மக்களுடைய தங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு இந்த பூங்காவை அருமையாக ஒரு மாற்றம் செய்யலாம். யார் இந்த பூங்காவை பயன்படுத்தக்கூடாது என்று தடுக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை. எதற்காக மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை. இப்ப புதுசாக எங்க மாநகராட்சியினுடைய கமிஷனராக ஒருவர் பதவியேற்றிருக்க